மேதின பேரணி நூரலியா வைத்தியசாலைக்கு அருகில் ஆரம்பமாகியது. பேரணியாக மக்கள் நுவரெலியா சினிசிட்டா மைதானம் வரை சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டார். மக்களாட்சிக்கு மக்கள் பலம் எனும் துணைப்பொருளின் கீழ் இம்முறை தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த நாட்டின் மக்கள் ஆட்சியை குறை கூறி கொண்டிருக்கும் அநேகமான எதிர்க்கட்சியினரால் ஒன்றிணைந்து கூட ஒரு மேதினத்தை, தொழிலாளர் தினத்தை நடத்த முடியாமல் இருக்கும் இவ்வேளையில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இலங்கை நாடு முழுவதும் இன்றைய தினம் 21 மேதின கொண்டாட்டங்களை இலங்கை வரலாற்றில் முதலாக 21 மேதின கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட ஒரு மேதின கொண்டாட்டத்தை ஒழுங்கான முறையில் நடத்த முடியாத வேளையில்தான் எமது தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் மக்கள் ஆட்சிக்கு மக்கள் பலம் என்ற தொழிற்பொருளின் கீழ் நுவரெலியா மாவட்டத்திலும் பதுளை மாவட்ட மக்களை இணைத்துக் கொண்டு இந்த மேதின தொழிலாளர் தினத்தை நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம். 203 வருடங்களை கொண்ட மலையக மக்களின் வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற பொழுது உரிமைகள் மறுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தது. அவர்களுக்கான காணி உரிமை, அவர்களுக்கான வீட்டுரிமை, அவர்களுக்கு போதிய சம்பளம் இல்லாமல் தொடர்ச்சியான போராட்டம், தொடர்ச்சியான அடக்குமுறை, அதாவது தொழிலாளர்களை பிரதிநிதித்துவம் செய்து அவர்களுடைய தலைவர்களாக இருந்த பினாமி ஏஜெண்டுகள் எங்களுடைய சமூகத்தை ஏமாற்றி இருக்கின்றார்கள். அதனால் அந்த சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டியது இன்று மக்களாட்சிக்கு இருக்கும் பிரதான கடப்பாடு. அந்த கடப்பாட்டை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் கடந்த ஒரு வருடத்தினூடாக. முதலாவதாக தோட்ட மக்களுக்கான காணி உரிமை, வீட்டுக்குரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்கான அத்தியாயத்தை நாங்கள் எட்டன் பிரகடனத்தினூடாகவே திறந்திருக்கின்றோம் எனது அன்பார்ந்த பெற்றோர்களே. අපි මේ නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ පළමු වතාවට තමයි මේ දින රැළියක් පවත්වන්නේ. හැබැයි අපි පළමු අවස්ථාවට මේ දිනය පවත්වනකොට மீட்ட பெற நாம் நுவரெலியாவில் முதல் முறையாக மேதின கூட்டத்தை நடத்துகின்றோம். இதற்கு முன்னர் இங்கு மேதின கூட்டத்தை நடத்தியவர்கள் இன்று மேதினத்தை நடத்தவில்லை. அது ஏன்? நுவரெலியா மக்கள் உள்ளிட்ட மலையக மக்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்பதே இதிலிருந்து தெரிகின்றது. இந்த அரசாங்கத்தை உருவாக்கியவர்கள், இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கின்றவர்கள் அரசாங்கத்திற்கு வெற்றியை கொண்டு வருவார்கள். அனைவரும் இந்த நாட்டின் மக்களே. நாம் வடக்குக்கு சென்றாலும் அங்குள்ள மக்களும் இந்த அரசாங்கத்தை தான் நம்புகின்றனர். கிழக்கிற்கு சென்றாலும் அங்குள்ள மக்களும் இந்த அரசாங்கத்தை தான் நம்புகின்றனர். தெற்குக்கு சென்றாலும் அங்குள்ள மக்களும் இந்த அரசாங்கத்தை தான் ஆதரிக்கின்றனர். அனைத்து மக்களும் இந்த அரசாங்கத்தை தான் நம்புகின்றனர். அப்படி என்றால் என்ன? முதன்முறையாக மக்களின் அரசாங்கம் உழைக்கும் மக்களின் அரசாங்கமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆட்சி பொறுப்பேற்று 1.5 வருடங்களாகின்றது. இந்த காலப்பகுதிக்குள் அரசாங்கம் என்ற வகையில் பல்வேறு தீர்மானங்களை நாம் எடுத்தோம். பெரும்பாலான நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான அடித்தளத்தை இட்டோம். இவை அனைத்திலும் பிரதிபலன் என்ன? எமது குறிக்கோள் என்ன? எமது இலக்கு என்ன? எமது நாட்டில் உள்ள தொழில் வர்க்கத்தினருக்கு மிகச்சிறந்த வருமான மார்க்கம், வசிப்பதற்கு ஒரு வீடு, எமது பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த கல்வி, சட்டம் ஒழுங்குள்ள நாடு, ஒற்றுமை மற்றும் சமாதானம் உள்ள நாட்டை கட்டியெழுப்புவதே எமது இலக்காகும். අපේ දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක්, නීතියක් තිබෙන රටක්, ජාතික සමගිය තිබෙන රටක් ගොඩනැංවීමයි.